யூடியூப்ல யூடியூப் ஷார்ட்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நிறைய ஷார்ட்ஸ்க்கு கீழே இந்த மாதிரி ஒரு லிங்க் டிஸ்பிளே ஆகிறத நம்ம பார்க்க முடியும். இந்த லிங்கை நம்ம ரிலேட்டட் வீடியோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த லிங்கை நம்ம கிளிக் பண்ணும்போது இந்த வீடியோட லிங்க் வேற ஒரு லாங் ஃபார்ம் வீடியோக்கு நம்மளை ரீடைரக்ட் பண்ணி கொண்டு போகிறத நம்ம பார்க்க முடியும். இது மாதிரி நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோவில் ஒரு லாங் ஃபார்ம் வீடியோட லிங்க் எப்படி இன்சர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, ரீசெண்டாக வந்த யூடியூப் அப்டேட் படி நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்லையோ அல்லது அதோட கமெண்ட்ஸ்லையோ நம்ம ஏதாவது ஒரு வீடியோட லிங்க்கையோ அல்லது வெப்சைட்டோட லிங்க்கையோ கொடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த லிங்க் இனிமேல் லிங்காக ஒர்க் ஆகாது, ஜஸ்ட் டெக்ஸ்ட்டாக மட்டும் தான் ஷோ ஆகும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணும்போது எந்த ஒரு வீடியோஸ்க்குமோ அல்லது வெப்சைட்டுக்குமோ நம்மளை ரீடைரக்ட் பண்ணி கொண்டு போகாது. ஸோ ஒரு ஷார்ட்ஸ் வீடியோக்கு கீழே இந்த மாதிரி லாங் ஃபார்ம் வீடியோஸோட லிங்க்கை நம்ம செட் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஒரே ஆப்ஷன் ரிலேட்டட் வீடியோ அப்படின்ற இந்த ஆப்ஷன் தான். ஸோ இதை நம்ம எப்படி நம்மளோட ஷார்ட் வீடியோவில் கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இது மாதிரி ரிலேட்டட் வீடியோ அப்படின்ற ஆப்ஷனை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஸ்டுடியோ டெஸ்க்டாப் வெர்ஷனில் தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா studio.youtube.com அப்படின்றத கூகுள் க்ரோமில் சர்ச் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பேஜை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ சைடில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஒன்னாக இருக்கிற சேனல் கண்டென்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்க அப்லோட் பண்ணியிருக்க எல்லா கண்டென்ட்டுமே நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ இதில் இருக்கிற இந்த ஷார்ட்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ தான் ஒரு ஷார்ட் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கீங்க, அதில் அன்லிஸ்டட் தான் அல்லது ப்ரைவேட்டில் தான் அந்த ஷார்ட்ஸை வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் சரி, அல்லது ஆல்ரெடி அப்லோட் பண்ணி பப்ளிஷ் பண்ண ஷார்ட்ஸில் நீங்கள் ரிலேட்டட் வீடியோ ஆப்ஷனை செட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் சரி, ஜஸ்ட் அந்த வீடியோவை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறமா அந்த வீடியோவில் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாத்தையுமே கொடுத்ததுக்கப்புறமா வீடியோக்கு கீழே இருக்கிற அந்த விசிபிலிட்டி அப்படின்ற ஆப்ஷன் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரிலேட்டட் வீடியோ அப்படின்ற ஒரு நியூ ஆப்ஷன் நமக்கு வியூ ஆகும். இந்த ஆப்ஷனில் இருக்கிற இந்த பென் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேனலில் இருக்கிற மொத்த லாங் ஃபார்ம் வீடியோஸோட லிஸ்ட்டுமே நமக்கு ஓப்பன் ஆகும். இந்த லிஸ்ட்லேருந்து இந்த ஷார்ட்ஸ் வீடியோ கீழே நம்ம எந்த லாங் ஃபார்ம் வீடியோஸோட லிங்கை கொடுக்க போகிறோமோ ஜஸ்ட் அந்த வீடியோவை நம்ம அப்படியே செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுமே அந்த லாங் ஃபார்ம் வீடியோட லிங்க் இந்த இடத்துல நமக்கு டிஸ்பிளே ஆகும். இதை செட் பண்ணதுக்கு அப்புறமா மேலே அப்படியே போனீங்க அப்படின்னா ரைட் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா சேவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கொடுத்தா மட்டும்தான் நம்ம பண்ண சேஞ்சஸ் இந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் சேவ் ஆகும். இந்த ரிலேட்டட் வீடியோ அப்படின்ற ஆப்ஷன் நம்ம சேனலில் ஒர்க் ஆகணும் அப்படின்னா நம்ம ஒரே ஒரு ரூலை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கணும். அது என்ன அப்படின்னா ஸ்டுடியோ டெஸ்க்டாப் வெர்ஷனில் இந்த செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற இந்த சேனல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் தேர்ட் ஒன்னாக இருக்கிற இந்த ஃபீச்சர் எலிஜிபிலிட்டி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஃபர்தராக 3 ஆப்ஷன் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த 3 ஆப்ஷனை நம்ம எனேபிள் பண்ணிடணும் அப்படின்னா மட்டும்தான் இந்த ரிலேட்டட் வீடியோ அப்படின்ற ஆப்ஷனை நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. யூடியூப் பற்றின டவுட்ஸ் உங்ககிட்ட வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை பற்றின வீடியோவை நான் சீக்கிரமாகவே மீட் பண்ணுறேன். நன்றி.